இந்த மாதிரி சிக்கன் குழம்பு மீதமாயிட்டாலோ இல்லை சிக்கன் குழம்பு நான் வச்சுட்டேன் என்ன சைடிஷ் செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாலோ இந்த டிஷ் உங்களுக்காக 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இந்த 2 minutes சிக்கன் ஃப்ரை. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தாக்கு சாமி கும்பிடும்போது அம்மா ஒரு சிக்கன் குழம்பு வைப்பாங்க. அந்த சிக்கன் குழம்புலேருந்தே சிக்கன் எடுத்து டக்குன்னு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி தான் இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ரோட்டு கடையில் சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவியில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ட்ரை ரோஸ்ட் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் குழம்புலேருந்தே சிக்கன் எடுத்து சூப்பராக ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியில் சுவையை கூட்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிக்கன் குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த சிக்கன் பீசஸில் சிக்கன் குழம்போட எசன்ஸ் நிறைய இறங்கி ரொம்ப சாஃப்டாக டெண்டரியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது சிக்கன் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சூடு சாப்பாட்டுக்கு சிக்கன் குழம்பு ஊற்றி இந்த ட்ரை ரோஸ்ட்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெப்பர் தூக்கலாக போட்டு இந்த வெங்காயம்லாம் வதங்கினதோட சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திஸ் இஸ் ஃபுல்லி ஃபுட். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.